சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். ஒரே ஒருத்தர் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தேவசேனா சிஸ்டர் மட்டும்தான் கையை தூக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னாங்க. மற்ற யாருமே கையெல்லாம் தூக்கி சந்தோஷமாக இருப்பா. மற்ற எல்லாரும் ஹாப்பியாக இல்லை. கரெக்டாக? எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? கரங்களை தூக்கி தேவனுக்கு நன்றி சொல்லுமா. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம சர்ச்சில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் ரொம்ப வேதனையோடு இருக்கிறார். யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அவ்வளோ நன்மையை செய்கிறாரு. ஆனால் நன்மையை பெற்றவர்கள் தேவனுக்கு என்ன பண்ணுறதில்ல? நன்றி கூறுவதில்லை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இன்றைக்கி அநேகரை காணலை. ஆனால் கர்த்தர் இவருடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் அவர்களுக்கு என்ன பண்ணுகிறாரு? நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் நன்மை செய்கிறவராக மாத்திரமே இருந்தார். ஆனால் மக்களாகிய நாம் நன்மையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு என்ன செய்கிறோம்? தீமையை மாத்திரம் செய்து கொண்டு இருக்கிறோம். இது காலங்காலங்களாக வருஷங்களாக இது நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி நடந்து கொண்டு இருக்கிறதை அறிந்த பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடி அவன் தனக்கென்று ஒரு கூட்டத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனுடைய கூட்டத்தை அவன் அதுக்கு அநேக விதத்தில் அவன் அதை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஏனென்று சொன்னால் அவனுக்கு நன்றாய் தெரியும் ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று அறிந்த பிசாசு அவனுடைய வேலையை தீவிரமாய் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோர்வாக, ரொம்ப சோதனையில், ரொம்ப பொறுமையாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கிறோம்? ஆண்டவருக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் மனம் மாறுகிற தெய்வன் அல்ல. அவர் மனம் மாறவோ அவர் பொய் சொல்லுகிற தெய்வன் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையை செய்யும்படியாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை கடந்து வந்திருக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த நாளில் என்ன பேச போகிறார் என்பதை குறித்து நான் ஒரு காரியத்தை ஒருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை குறித்து உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று சொல்லி நான் பிளான் பண்ணி செபித்து இந்த காரியத்தை நான் இந்த நாளில் உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கேன். ஒரு நிமிடமாய் தலைகளை தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்தில் செபித்து பின்பு நாம் வேத வசனத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். ஆமென். பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே அப்பா, நான் அல்ல, என்னை மறைத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இந்த நாளில் பிள்ளைகளோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக, ஆண்டவரே நீர் உன்னதமான தேவன் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாளில் இவர்களோடு கூட என் தேவனீர் பேசும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய கரம் இவர்களை தாங்கி வழிநடத்தும்படியாக, ஆண்டவரே இத்தனை ஆண்டு காலங்களை கடந்து வந்தது போல் அல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டு இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கரத்தில் இவர்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, மீதியாக இருக்கிற எல்லா நேரம் கிருபை சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக நேரங்களில் நம்ம சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நான் ஏசப்பாவால் கைவிடப்பட்டு விட்டேன். நான் வாழ்க்கையில் கஷ்டத்தை மாத்திரம் தான் நான் அனுமதித்து கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் என் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கிறது. என் வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை. நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், எவ்வளவோ நான் உழைக்கிறேன், நான் உழைப்புக்கான அந்த ஊதியத்தையும் நான் பெறுகிறேன். ஆனால் அது என் வாழ்க்கையில் அது நிரந்தரமாக இல்லை. குறை என்பது என் வாழ்க்கையில் ஃப்ரம் த பிகினிங் இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்? குறை 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 குறைதான் சொல்லிக்கொண்டு. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து இந்த இஸ்ரேல் மக்களை அழைத்து கொண்டு எங்கு வந்தார்? கானான் தேசத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போவது முன்பதாய் அவர் ஒரு திட்டத்தை தீட்டி அதை தான் அவருடைய வாழ்க்கையில் செய்வாராம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அநேக திட்டங்களை நாம் தீட்டுகிறோம். கரெக்டாக? இப்போ என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும், அதுக்கு நான் ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கப்புறமா அந்த பிள்ளையை நான் என்ன படிப்பு படிக்க வைக்க வேண்டும், அவனை எந்த ஸ்தானத்தில் நான் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி சாதாரண மனிதர்களாகிய நீங்களும் நானும் அப்படி நினைக்கும் பொழுது, உங்களை தாயின் கருவில் உருவாக்கும் முன்பே உங்களை அறிந்த தேவன் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை தீட்டாமல் இருந்திருப்பாரா? யோசிச்சு பாருங்களேன்.
ஆண்டவர் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்க கூடாதபடி, அந்த திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளாதபடி அநேக வேலைகளும் உள்ள திட்டத்தை பிசாசு என்ன பண்ணுறான்? உடைத்து போடுகிறவனாக இருக்கிறான். அப்போ அவனுடைய திட்டத்தை உடைக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அடையக்கூடாதபடி அவன் செய்கிறான் என்று சொன்னால், நீங்களும் நானும் கர்த்தரோடு எப்படி இசைந்து இருக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. யாராவது ஒருவர் எடுத்து எரேமியா 18:1-10 முடிய யாராவது ஒருத்தர் வாசிங்களேன் குயிக்கா. எரேமியா 18:1-10. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்: நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஒரே நிமிஷம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா, எரேமியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எங்கே அனுப்புகிறாரு? ஒரு பெரிய ஒரு பணக்கார வீட்டுக்கு என்ன பண்ணுறார்? ஆண்டவர் அனுப்பிச்சு வைக்கிறார். கரெக்டா? ஒரு பெரிய பணக்காரனுடைய வீட்டுக்கு இந்த எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். பணக்கார வீட்டுக்கு அனுப்பிச்சாரு. ஆண்டவர் அனுப்பிச்ச ஒரு இடம் எதுக்குன்னு கேட்டால், ஒரு ஓலை கொட்டாயில் யோசிச்சு பாருங்க, ஒரு குடிசையில் வாசலில் ஒரு பெரிய வீல் மேலே களிமண்ணை அவன் சேர்த்து அவன் இந்த பாண்டங்களை செய்து விற்கிற ஒரு குயவனுடைய வீட்டிற்கு தான் ஆண்டவர் அந்த குயவனை ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசியை அனுப்பியதற்கு ஒரு நோக்கம் ஆண்டவர் உண்டு. அந்த தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்கு, குயவன் வீட்டுக்கு போகிறாரு. அவர் போகிற நேரத்தில் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவம் என்ன என்று சொன்னால், அவன் ஒரு அழகான ஒரு மண்பாண்டத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு திட்டத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு குயவன் இருக்கிறான்னு சொன்னால், அவன் ஒரு மண்ணை அவன் எடுத்து வைக்கிறான் என்று சொன்னான். யோசிச்சு பாருங்க, இவ்வளோ மண் இது தேவைப்படும், ஒரு மண்பாண்டம் செய்வதற்கு இவ்வளோ மண்கள் எனக்கு தேவைப்படும் என்று அதை செய்து அதில் தண்ணியை ஊற்றி அதை களிமண்ணாக மாற்றி அது அழகாக ஒரு மண்பாண்டத்தை செய்வதற்குரிய ஒரு மண்ணை எடுத்து அவன் செய்து கொண்டு இருக்கிறான். அவன் செய்து கொண்டு இருக்கும் பொழுதே என்ன பண்ணுகிறது? அந்த மண்பாண்டம் உடைந்து போகிறது. யோசிச்சு பாருங்க, அவன் அதை விற்று அவன் பிழைத்தவன் சாப்பிடலாம் என்று சொல்லி அந்த மண்பாண்டத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அது அவன் கைகளிலிருந்து அது உடைந்து போகிறது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம நிறைய திட்டங்களை தீட்டுகிறோம், நிறைய இமேஜினேஷன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. நான் இப்படியா என் வாழ்க்கையில் ஆக வேண்டும் என்று சொல்லி நீ எடுக்கிற எல்லா திட்டத்தையும் உடைப்பதற்கு ஒன்னொருத்தன் கூட இருந்துகிட்டே இருப்பான். நீங்கள் அநேகத்தை நான் சொல்லும் போது அவங்களாம் சொல்லுவாங்க, இதில் என்ன தப்பு இருக்கு, இதில் என்ன பெருசு இருக்கு, இது ஒன்றும் தப்பு இல்லையே, இது ஒன்றும் தவறான காரியம் இல்லையே, பைபிளில் எங்கே சொல்லியிருக்கு, இப்படி போட்டிருக்கா, குடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கா, சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு போட்டிருக்குதா அப்படின்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் எகிப்து தேசத்திலேயே அந்த இஸ்ரவேல் மக்களை விட்டுருக்கலாமே. களியாட்டங்களும் சந்தோஷங்களும் பயங்கரமாய் நிறைந்த இடத்துல ஆண்டு விட்டுருக்கலாம். இது என்னுடைய பிள்ளை, இவனை நான் வேறு பிரிக்க வேண்டும் என்று சொல்லிதானே இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் வெளியில் கொண்டு வந்தார். எதுக்கு வெளியில் கொண்டு வரணும்? அவனை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ள என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைகள் இந்த உலகத்தின் எல்லா விதமான சம்பாதத்தினாலுமே அவர்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சான்றுதானே ஆண்டவர் உன்னை பிரித்து எடுத்திருக்கிறாரு. அப்போ உனக்கும் அவனுக்கும் என்ன பங்கு இருக்கு? அவன் செய்கிற காரியத்தை நானும் செய்வேன், அவன் என்ன சொல்றானோ அதையே நானும் பண்ணுவேன் சொல்லும் பொழுது உங்களுக்கும் அவனுக்கும் வித்தியாசமே இல்லையே. இப்படிதான் இந்த குயவனும் அந்த மண்பாண்டத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுதே, அதன் கைகளை இருக்கும் பொழுதே அது உடைந்து போகிறது. அவனுடைய மனம் உடைந்து போனதா? தயவுசெய்து வாசிங்களேன், தொடர்ந்து வாசிங்க. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாய் வளைத்தான். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா, இவன் தேவனுடைய பிள்ளையா இருந்ததுனால அவன் சோர்ந்து போகவே இல்லை. இன்னைக்கு அநேக நேரங்கள் எல்லாம் நாங்கள் இருக்கிற அநேக வாலிபர்களுடைய அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய டெஸ்டமனியை போய் நான் கேட்டேன். அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லைனா நான் தேவனுக்கு ஒரு சாட்சியாய் தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன், தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் தான் வாழ்ந்து கொண்டது, ஆனால் என் வாழ்க்கை உடைக்கப்பட்டது, இந்த காரியங்களால் என் வாழ்க்கை சுக்குனராய் மாறினது, நான் மீண்டுமாய் அவருடைய சன்னிதானத்திற்கு என்னால் என்ன பண்ண முடியல, வர முடியல.
அதனால் நான் உடைந்து போயிட்டேன். ஆனால் இந்த குயவன், இந்த ஏழ்மையான அந்த குயவன், அவன் தேவனை அறிந்திருந்தபடினால, அவனுடைய தேவனுடைய சித்தத்தை அறிந்த, நீ பிசாசானவன் என் வாழ்க்கையில எத்தனை முறை என் வாழ்க்கை இடிக்க வேண்டும் என்று சொல்லி, என் வாழ்க்கை குலைத்து போட வேண்டும் என்று சொல்லி நீ நினைத்தாலும் நான் மீண்டுமாய் உருவாக்குவேன். ஏனென்றால் என்னை உருவாக்கின தேவன் அவர் பெரியவராயிருக்கிறார். அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். நான் தாழ்மையில் இருந்தபோது அவர் என்னை நினைத்தார். இந்த நாளில் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். இங்கே இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை தொடங்கின நாட்களிலிருந்து இந்நாள் வரை ஆண்டவர் உங்களை எப்படி நடத்திட்டு வந்திருக்கிறார். கஷ்டத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில். ஒன்றும் இல்லை, ஒரு 5 years பேக் நீங்கள் பின்னாடி போங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை எப்படி வைத்திருக்கிறார். எனக்கு அநேகரை தெரியும், ஒன்றுமில்லாமல் இல்லை, ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ண வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். காரை கொடுத்திருக்கிறார், வீடு கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவன் மாத்திரம் அங்கே இல்லைங்க. தேவன் இல்லாததுனால உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. நீங்கள் ஓடிட்டே தான் இருக்கணும். பிசாசானுடைய திட்டம் என்ன தெரியுமா? அவன் உடைந்த உங்களை மேலும் மேலும் உடைத்து 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 நீ மீண்டும் எழும்பி நிற்காதபடி உங்கள் வாழ்க்கையின் கடைசி உச்சத்திற்கு கொண்டு போய் உங்களை மரண படுக்கையில் படுக்க வைக்க வேண்டும் என்பது தான் அவனுடைய திட்டமாக இருக்குது. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களாம் இந்த நாள் நம்ம கடந்து வந்திருப்போம் என்று சொன்னால், அநேகருடைய வாழ்க்கையில் மற்றவர்களை குறித்து தேவையில்லாத சிந்தனைகளை கொடுத்து, இவர்கள் தவறான, நான் தான் சரியானவன், மற்றவர்கள் எல்லாம் மோசமானவர்கள், இவர்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வார்கள், ஆனால் இவர்கள் உண்மையானவர்கள் அல்ல, நான் நீதிமான் என்று சொல்லி தனக்கு தானே அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, ஒரு திட்டத்தை அவர் வகுத்து கொண்டு இருக்கிறார்கள். மற்றவர்கள் மீது தேவையற்ற காரியங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய சித்தம் அதுவல்ல. உன்னை உயர்த்துவது மாத்திரம்தான் தேவனுடைய சித்தம். இந்த நாளில் நீ உடைந்து போய் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த குயவனை போல உடைந்து போனாலும் மீண்டுமாய் நான் உருவாக்குவேன் என்று சொல்லி அவன் மீண்டுமாய் ஒரு மண்பாண்டத்தை என்ன சென்றான், அவன் உருவாக்குகிறான். தொடர்ந்து படிங்களேன். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரே நிமிஷம் இங்க பாத்தீங்கன்னா, தேவன் அருமையான ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த குயவன் செய்தது போல சில நேரங்களில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். எல்லா நேரமும் தேவன் நல்லவராகவே இருக்க மாட்டார். சில நேரங்கள் ஏன் தெரியுமா? தேவன் உங்களை சோதித்து அறிகிற தேவனா இருக்கிறார். இப்போ ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னா, அந்த பிள்ளையுடைய பாசம் என்ன என்பதை தகப்பனானவன் அநேக நேரங்களில் அந்த பிள்ளையை சோதிப்பான். அந்த பிள்ளைக்கு சில எக்ஸாமினேஷன்ஸை கொடுப்பான். இவன் இந்த காரியத்தில் உண்மையாக இருக்கிறானா? என் பிள்ளை, சில பேரை பார்த்துருக்கேன், சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன், கர்த்தர் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆனால் சில பேரண்ட்ஸ் பிள்ளையை போக விட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. இவர் எங்கே போய் நிற்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு ஃபாலோ பண்ணுற பேரண்ட்ஸ்லாம் கூட இருக்கிறாங்க. ஆனால் என் தேவன் உங்களை ஃபாலோலாம் பண்ணவே இல்லை. அவர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் தேவன் இந்த நாளில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய சித்தம் இருக்கு. ஆனால் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறாரு, சில நேரங்களில் நான் உன்னுடைய காரியங்களை வாய்க்க போகாதபடி நான் செய்வேன். செய்தாலும் நீங்க மரணபரியந்தும் ஆண்டவர் என்ன பிரச்சனைகள் சோதனைகளை கொடுத்தாலும் சரி, என் வாழ்க்கையில் நான் தேவனை விட்டு நான் விலகவே மாட்டேன். அவர் ஒரு நாளும் என்னை கைவிடவே மாட்டார். அவர் நிச்சயமாக என்னை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் என்கின்ற நம்பிக்கையின் விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது மீண்டுமாய் உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், பிரச்சனை வந்த உடனே, கஷ்டம் வந்த உடனே, கவலைகள் வந்த உடனே, இந்த ஏசப்பாவை நம்பினா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் உங்கள் பக்கத்திலேயே இருந்து அவன் உங்களை இருதயத்தை உடைத்து கொண்டே இருப்பான், உங்களை வேதனை படுத்தி கொண்டே இருப்பான். நீங்கள் அவனுக்கு செவி சாய்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாரு, he will start ruling. அவர் உங்களை ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்புவிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு இருக்கிறார், அவர் என்னை பாதுகாப்பார் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். மீண்டுமாய் படியுங்களேன். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென்.
இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் தேவனுடைய கரத்தில் எப்படி இருக்கிறோமா? குயவன் கைகளிலே இருக்கிற களிமண்ணை போல நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த பாத்திரமாகிய நான், நீங்கள் தேவனுடைய கரத்தில் ஒரு களிமண் போல் இருக்கிறோம். இந்த களிமண்ணை அழகான ஒரு பாத்திரமாய் வணைக்கவும் முடியும். இதை என்ன பண்ண முடியும்? உடைக்கவும் முடியும். அப்ப அதற்கேற்ற பாத்திரமாய் நீ இல்லை என்று சொன்னால், இந்த குயவன் செய்த காரியத்தை நானும் உன் வாழ்க்கையிலே செய்வேன் என்று தேவன் இந்த நாளில் என்ன பண்ணிக்கிறார்? உங்களை எச்சரிக்கிறார். நீங்க பைபிளை நீங்க வாசிச்சீங்கன்னா அநேக காரியங்களை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் ஒரு மனுஷனை அடிப்பதற்கு முன்பதாக அவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு அட்வைஸ் பண்ணுவார். தம்பி, நீங்கள் போகிற காரியம் சரியில்லை, நீங்கள் இந்த காரியத்தை விட்டு என்ன பண்ணிடாதீங்க, செஞ்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் அட்வைஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா? நீங்கள் அட்வைஸ் பண்ணோன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க பயங்கரமாக. இவர் யார் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, இவர் பெரிய நல்லவர், இவர் ரச்சனைலாம் எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது மீண்டுமா ஆண்டவர் வந்து உன்னை என்ன பண்ணுவார்? கம்ஃபர்ட் பண்ணுவார், உன்னை ஆறுதல் படுத்துவார், உன்னை தேற்றுவார், உன்னை தைரியப்படுத்துவார். மகனே, நான் சொன்னதற்கு காரியம் இதுதான். நான் அநேக விதத்தில் என்னுடைய பிள்ளைங்களோட நான் பேசிக்கொண்டே இருப்பேன். நான் திரும்பி திரும்பி சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் மாத்திரம் தான், கர்த்தரை மாத்திரம் விட்டு வழி விலகிறாதீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு சற்று விலகுவீர்கள் என்று சொன்னால் பிசாசு வாழ்க்கையில் குறுக்கிட்டு விடுவான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறோம், நம்ம ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறோம், அதனால எனக்கு ஒரு குறைவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கர்த்தரை நம்ம அநேக நேரங்களில் மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொல்கிறது உங்களுக்கு அட்வைஸ், செகண்டு உங்களுக்கு ஆறுதல் படுத்துவார், ஃபைனல் என்ன பண்ண தெரியுமா? உங்களுக்கு வார்னிங் கொடுப்பார். இன்னைக்கு இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. வார்னிங் என்ன தெரியுமா? மகனே, அன்பு மகளே, இத்தனை நாள் நீ உன் வாழ்க்கையில் ஓடிட்ட, உன் இஷ்டப்படியெல்லாம் நீ ஓடிட்ட, உன் இஷ்டப்படியெல்லாம் நீ பண்ணிட்ட, உன் மனம் போன போக்கில் எல்லாம் நீ போயிட்ட. ஆனால் இந்த நாளில் உன்னை நான் எச்சரிக்கிறேன். நீ மனம் திரும்பி என்னிடம் வரவில்லை என்று சொன்னால், நீ கர்த்தரோடு மீண்டுமாய் இசைந்துவில்லை என்று சொன்னால், உன் வாழ்க்கையில் பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க தெரியல. நான் நேற்று தினத்தில் நைட்டு ஆல்மோஸ்ட் 1:30 மணி வரைக்கும் இருக்கும். நான் அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட காரியம், இதை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் சொன்ன காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்லி கொண்டு இருக்கிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தான் இதை பேசப்படுகிறது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நான் போகிற பாதை தான் சரியான பாதை நினச்சி ஓடிட்டு இருக்கிற. ஆனால் கர்த்தர் அநேக முறை ஊழியக்காரர்கள் மூலியமாய் உன்னை அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு, உன்னை ஆறுதல் படுத்திருக்கிறாரு. கவலைப்படாதப்பா, நீ மீண்டுமாய் ஆண்டோடைய கரத்துக்குள்ளே வந்துரு, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை பாதுகாப்பார் என்று சொல்லினார். நீ மீண்டுமாய் கேட்காமல் போகும் பொழுது கடைசியாய் கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். நீ இந்த எச்சரிப்பு சத்தத்திற்கும் நீ காது கொடுக்கவில்லை என்று சொன்னால், குயவன் வணைந்த பாத்திரத்தை உடைத்தது போல ஆண்டவரின் பாத்திரத்தை உடைப்பார் என்று சொன்னால் உன் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆகவே இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், காது உள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், காது கொடுத்து நான் கேட்க மாட்டேன். காது கொடுத்து கேட்டால் தானே நீங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பீங்க. இன்னைக்கு சங்கீதத்தில் சொன்னது போல செவிட்டு விரியன்களை போல, செவிட்டு விரியனின் பாம்பு அது காதுகள் அடைக்கப்பட்டதுனால தேவனுடைய வார்த்தை அவனுடைய காதுகளுக்குள்ள போகாது. இன்னைக்கு அநேக பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்றோம் தீய இடத்திற்கு செல்ல. ஏன் இவங்க சொல்றாங்க, என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸு, அவங்ககிட்ட போகக்கூடாது இப்படி நீங்க சொல்ல முடியும்? அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க? இதற்கு தான் கர்த்தர் உன்னை வேறு பிரித்திருக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளையாய் வீட்டில் மாத்திரமல்ல, சர்ச்சில் மாத்திரமல்ல, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது உனக்கு எச்சரிப்பாய் மாறும். நீ ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கக்கூடிய நிலைமை வரும். கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ தேவனை விட்டு விலகி போகும் பொழுது தேவன் உனக்கு ஒரு முறை அட்வைஸ் பண்ணுவார், உனக்கு அரவணைத்து உனக்கு ஆறுதல் சொல்லுவார், கடைசியாய் உன்னை எச்சரிக்கிறார். இந்த நாளில் யோனா என்கின்ற ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசியை பற்றி நம்ம வாசித்திருக்கிறோம். நிறைய பேருக்கு தெரியும்ல யோனா யாராவது ஒரு எடுத்து யோனா 3:10 வாசிங்களா. யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரிகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார்.
இங்கே பார்த்தீங்கன்னா தேவன் யோனாவை எங்கே அனுப்பிச்சார் தெரியுங்களா? எல்லாருக்கும் அது தெரிஞ்ச கதை தானே. யோனாவை எங்கே போக சொன்னார்? குட்டி பசங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிச்ச ஒரு கதை, எல்லாம் சொன்னால் கரெக்டாக சொல்லுவாங்க. யோனாவை ஆண்டவர் நினிவே பட்டணத்துக்கு போக சொன்னார். யோனா யார் தெரியுமா? யோனா ஒரு யங் பாஸ்டர், ஒரு வாலிப வயதில் உள்ள ஒரு பாஸ்டரை பெரிய ஒரு பிரசங்கியாரை ஆண்டவர் ஏற்படுத்தலை, டிஜேஎஸ் தினகரனை ஏற்படுத்தலை. இங்கே உட்கார்ந்திருக்கிற சாதாரண மனிதர்களாகிய உங்களிலிருந்து ஒருவரை பிரித்தெடுத்து ஆண்டவர் அவர் எங்கே அனுப்புகிறாரு? ஒரு பயங்கரமான அசிரிய மக்களுடைய மத்தியில் அவர்களை அனுப்புகிறார். அவர்கள் யார் தெரியுமா? அந்த யோனா மக்கள் யார் தெரியுமா? அவர்கள் இஸ்ரவேல் மக்களை துன்பப்படுத்தினவர்கள், அவர்களை வேதனைப்படுத்தினவர்கள், அவர்களை கஷ்டப்படுத்தினவர்கள். ஆனாலும் தேவன் அவர்கள் மீது மனம் இரக்கம் உள்ளவராக இந்த யோனாவை அங்கே அனுப்புகிறார். யோனா அனுப்புறதுக்கு முன்பதாக ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? he decided அவங்கள காலி பண்ணணும் முடிவு பண்ணிட்டாரு. சும்மா மட்டும் சொல்ல, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறுகிறதா இருக்கிறது. 40 டேஸில் 40 நாளில் உங்களை நான் காலி பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, கிளியரா சொல்லிட்டாரு, 40 நாள் உன்னை காலி பண்ண போறேன். ஆனால் இங்க சொன்ன நம்ம வார்த்தை நம்ம கண்டு போல ஆண்டவர் 3 காரியத்தை சொல்வார். உனக்கு அட்வைஸ் பண்ணுவார், உன்னை கம்ஃபர்ட் பண்ணுவார், உன்னை ஃபைனலாக எச்சரிப்பார். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நீங்கள் வேதாமத்தை எடுத்து புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு ஆபத்து உனக்கு நேரிடும் பொழுது உனக்கு ஒரு எச்சரிப்பு வரும். உனக்கு பாஸ்டர் மூலியமோ ஒரு சபையில் உள்ள விசுவாசிகள் மூலியமோ உனக்கு ஒரு காலிங் வரும். உனக்கு சொல்லுவாங்க, தம்பி இந்த காரியம் உனக்கு நடக்க போது ஜாக்கிரதையாரு. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்றாங்க, தம்பி வேணாம் அந்த காரியத்தை செய்யாத. நீ மீறி போய் செய்யும் பொழுது எக்ஸாக்ட்லி இதுதான் நடக்கும். 40 நாள் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை காலி பண்ண போறேன்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் மனஸ்தாபப்படுகிறபடி அவர் யோனாவை அனுப்புறார். எதுக்கு அனுப்பிச்சார் தெரியுமா? யோனாவை கடைசியா ஒரு சான்ஸ். ஏன்னா அவர்கள் மீது ஆண்டவர் இரக்கம் உள்ளவராக இருக்க. ஆண்டவரை போல இரக்கம் உள்ள தேவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அதனாலதான் நீங்களும் நான் இன்னைக்கு நல்லா 2 கை 2 காலோட உட்கார்ந்துருக்கோம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நீங்க செய்யற ஒவ்வொரு தவறுகளுக்கும் உங்களை தண்டிக்க ஆரம்பிச்சாருன்னா உங்களை நிலைமை என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்களேன். இங்கே யாரும் உயிரோடவே இருக்க முடியாது, யாரும் ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அந்த நாளில் அந்த யோனா 3 நாள் அங்கே ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டிய இடத்துல அவர் ஒரே ஒரு பிரசங்கம் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் ஒன்றும் பெரிய ஆசீர்வாதமான வார்த்தையெல்லாம் சொல்லலை. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள், நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லலை. டேய், நீங்கள் எல்லாம் 40 நாளாக காலியாக போறீங்க. நீ மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்துக்கு நீ வரலன்னு சொன்னா நீ 40 நாள் எண்ணிக்கோ, 40 days, எக்ஸாக்ட்லி 40 days இங்க ஒருத்தனை உயிரோட இருக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. அவர் போய் சாபமான வார்த்தைகளை தான் சொல்லுகிறார். ஆனா அங்க இருக்கிற 1,20,000 பேரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல சாஷ்டாங்கமாய் விழுந்து அவர்கள் கதறி அழுந்து, ஆண்டவரே எங்களை கொன்றாதீங்க, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க என்று சொல்லி அவர்கள் கதறலை கேட்ட பொழுது ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளோ பெரிய தவறுகள் பண்ணியிருந்தாலும், எவ்வளவு நீங்க கஷ்டத்தின் பாதைகளை நடந்து வந்தாலும், தேவனுடைய சமூகத்தில் நீ மீண்டுமாய் ஆண்டவரே என்னை நீ மன்னித்து விடுங்க என்று சொல்லும் பொழுது, நீ சாஷ்டாங்கமாய் விழும் பொழுது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அவருடைய நிந்தனைகளை மாற்றுகிறார். அப்பேற்பட்ட தேவனை வணங்குற நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவான்கள் பார்த்தீங்களா? அப்ப தேவன் அடிப்பேன் அழிப்பேன் உன்னை காலி பண்ணிடுவேன் சொன்ன தேவன் அவர்களுடைய காரியத்தை ஆண்டவர் மனசாப்ட்டு, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் என் பிள்ளைக்கு விரோதமாக சொல்லிட்டேனே, என் பிள்ளை திடீர் என்று இப்படி சொல்லுவான், நான் நினைச்சே பார்க்கலையேன்னு சொல்லி மீண்டுமாய் மனம் இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் மாறுகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறீங்க என்பது எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக, தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் என்ன பண்ணிக்கிறாரு? நல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவனுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் என்னை முழுமையாக இந்த கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே நீங்க என்னை ஏற்று என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒப்புவிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மோசே அங்க இருக்கிற ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு ஆட்களை ஏற்படுத்தி அவர்களை எங்க அனுப்புறாரு?
கானான் தேசத்திற்கு போங்க, அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, அந்த மக்கள் யார் என்பதை பாருங்க, அவங்க பயங்கரமானவர்களா சாதாரணமானவர்களா, அவருடைய நாட்டின் செழிப்பு எப்படி இருக்குது, அவருடைய வளம் எப்படி இருக்கிறது, இவர்களை மேற்கொள்ள முடியுமா என்று சொல்லி ஆட்களை அனுப்புகிறார். இவங்க போறாங்க. போயிட்டு என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைகளில் என்ன பண்ணிக்கிறாங்க, அதை நோட்டமிடுகிறார்கள். நோட்டமிட்டது எல்லாம் என்னாச்சு, ஆண்டவர் சொன்னது மாதிரியே அது என்ன தேசம், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அவங்க ஒரு திராட்சை செடியை கட் பண்ணாங்களாம். அந்த திராட்சை செடி எப்படி தெரியுமா, இப்போ நம்ம திராட்சை கொடியை கட் பண்ண எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க நீங்களாம், நம்மளாம் எப்படி எடுத்துகிட்டு வரோம், கையில் ஒரு பொட்டலத்தை மடித்து கொடுப்பான். ஆனால் அவங்க எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க தெரியுமாம்மா, ஒரு பெரிய கட்டை, 2 பேர், இப்போ ஜோஷ்வாவும் ஜோயில் ஒரு பெரிய கட்டை வச்சுக்கிட்டு அந்த திராட்சை கொலையை என்ன பண்ணுறாங்க, தூக்கி கொண்டு வருகிறார்கள். யாருக்கு, மோசேயிட்ட காட்டுங்க. அந்த நாட்டின் செழிப்பான வளத்தை அவர் சொல்றாரு, எனக்கு ஏதாவது ஒன்று அறுத்து எடுத்துக்கொண்டு வாருங்கன்னு சொன்னதுக்காக இவர்கள் அதை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் போய் பார்த்ததெல்லாம் உண்மை. அவர்கள் முரட்டாட்டம் பிடித்தவர்கள், பயங்கரமான ஆட்கள். ஆனால் இவர்களுக்கு ஆண்டவர் முன்பதாகவே என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்துவேன் என்று சொன்னால் தேவன் அதை நிச்சயமாய் செய்வார். ஆனால் நமக்கு இல்லை, என்ன இருக்குல்ல, விசுவாசம் இல்லை, நமக்கு தேவன் மீது நம்பிக்கை இல்லை. அப்ப இவர்கள் அப்படிப்பட்ட காரியத்தில் அவர்கள் செய்தார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 13ஆம் அதிகாரத்தில் அவங்க போறாங்க, பார்க்குறாங்க எல்லாரும். இவங்களோட யாரும் போயிருந்தாரு, யோசுவாவும் காலேபும் கூட போயிருந்தார்கள். அவர்கள் வந்து மோசையை பார்த்து பாசிட்டிவாக சொல்றாங்க, ஆண்டவரே இம்மிடியட்டாக நம்ம என்ன பண்ணலாம், கிளம்பலாம், இவங்களை அடித்து தும்சம் பண்ணிட்டு நம்ம அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நம்ம என்ன பண்ணலாம், சுதந்திரித்துக் கொள்ளுகலாம் என்று சொல்கிறார். ஆனால் இவர்களோட போன மற்ற கூட்டத்தை என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அமைதியாக நின்றுட்டு நைட்டு போய் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, வீட்டில் போய் பேசுகிறானுங்க, இந்த பைத்தியக்காரன் நம்மளெல்லாம் சாகடிக்க பார்க்குறான்டி, அவனுங்க பெருசாக இருக்கானுங்க, ராட்சசர்கள் மாதிரி இருக்காங்க, அவங்க முன்னாடி நாங்கள் எப்படி இருக்கோம் தெரியுமா, வெட்டுக்கிளி மாதிரி இவ்வளோண்டா இருப்போம், நசுக்கி போட்டுருவானுங்க, அங்கே போனால் நம்ம காலி பண்ணிட்டுவாங்கன்னு சொன்ன உடனே நம்ம தான் ஒய்ஃபுங்களுக்கு சொல்லவே வேணாமே, ஐயோ 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 வாயில் அடிச்சுக்கிட்டு, அட பாவி மனுஷா, இவன் நம்மளை சாகடிக்கிறதுக்கு தான் பார்க்குறான் போல, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு காலங்காத்தால எல்லாம் எந்திரிச்சு கூட்டமாக எங்கே வராங்க, மோசேயை நோக்கி வந்து கொண்டு அழுகிறாங்க. அட மனுஷா, உனக்கு மனசாட்சி இருக்கா, எங்களை கொல்ல பார்க்குறியே, நாங்கள் ஒழுங்காக எகிப்து தேசம் திருப்பி எங்கே போயிட்டாங்க, பழைய ஜீவத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்துட்டு இருக்கு. நமக்கு பிரச்சனைன்னு வந்துச்சு என்ன பண்ணுவோம், உடனே வில் கோ பேக் டு அவர் நார்மல் லைஃப். உடனே நான் என்ன பண்ணுவேன், உட்காந்து ஃபஸ்ட்டு போய் ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணி சும்மா அப்படியே ஜம்முன்னு அடிக்கிறது, அடிச்சுட்டு அப்படியே ஊறுகாய் தொட்டு வச்சேன்னா ஐயோ பயங்கரமான வாழ்க்கை அது. உடனே எகிப்து தேசத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டு ஐயோ அங்கே நல்லதான் நலமாக இருந்திருப்போமே, அங்கே இருந்தால் சந்தோஷமாக இருந்திருப்போமே. இந்த நன்றி கட்ட மக்களை நினச்சி ஆண்டவர் அழுகிறார். மோசேட்ட சொல்கிறார், இம்மிடியட்டாக வர்றார் ஆண்டவர், மோசே ஜஸ்ட் மூவ் அசைட், கொஞ்சம் வழிவிடு, இவனை நான் கொண்டு போட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரே நிமிஷம் நீ வழி விலகினார். ஆனால் மோசஸ் என்ன பண்ணார் தெரியுமா, அப்படியே அந்த மக்கள் மத்தியில் சாஷ்டாங்கமாய் விழுகிறாராம். ஏன் தெரியுமா, இவர்கள் அழிந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி அவர் சாஷ்டாங்கமாய் விழுந்து, ஆண்டவரே இதற்காகவா இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து வந்து, இதற்காகவா இவரை அழிப்பதற்காக ஆண்டவரை கொண்டு வந்து சொல்லிட்டு மோசேயும் ஆரோனும் ஆண்டவருடைய சமூகத்தில் பிறண்டு அழுகிறார்கள். காலேப்பும் ஜோஷுவா என்ன பண்ண தெரியுமா, சட்டையை கிழித்து கொண்டார்களாம். சட்டையை கிழித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறாங்க, ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, இவங்களை அடிச்சிடாதீங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுடைய பாஸ்டர் ஐயா அநேகர் செபிப்பதனால, உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு செபிப்பதனால உங்கள் வாழ்க்கை காக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே இருக்கிற புருஷன்மார்கள் பிள்ளைகளை ஆண்டவர் காத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, உங்கள் மனைவிமார்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அழுந்து செபிப்பதனால உன் உயிர் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது, உன் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டு இருக்குது. நீ தேவனுக்கு உண்மை இல்லாமல் இப்படியே நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னாள். ஆண்டவர் ஒரு நாள் கொஞ்சம் மோசஸ் விலகுவார் என்று சொன்னாள், கொஞ்சம் உங்கள் மனைவி பிள்ளைங்க கொஞ்சம் விளங்குவாங்கன்னு சொன்னால் ஒரே நிமிஷத்தில் காலி பண்ணிடுவார். ஆகவே இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களோடு எதற்கு பேச சொன்னார் என்பதை நான் அறியேன். ஆனால் இது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாய் மாறட்டும். இந்த நாள் என் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் மாற வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளில் நான் முழுமையாக என்னுடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறேன். ஆண்டவரே, நான் மீண்டும் என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் தேடி போக மாட்டேன். ஆண்டவரே, என்னை எகிப்து தேசத்திலிருந்து நீர் இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதானே. ஆனால் நான் மீண்டுமாய் பழைய வாழ்க்கையை தேடி தேடி ஓடி ஓடி உம்மை நான் துக்கப்படுத்தின நாட்கள் போதும். ஆண்டவரே,
இனி நான் உம்மை துக்கப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே, இனி உமக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் ஆண்டவரே தேவனுக்கு உகந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இந்த நாளில் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை மாத்திரமல்ல, உங்கள் ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் ஆசீர்வதிப்பதை குறித்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நாட்களில் என்ன நடக்குது தெரியுமா? பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம என்னடா அதான் அப்பா பண்றாருல ஊழியம், அப்பா ஆசீர்வாதம் நமக்கு வந்துடும்ல. தம்பி, சான்ஸே கிடையாது. அந்த காலங்கள்லாம் மாறி போச்சு. நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அப்பா ஆசீர்வாதம் எனக்கு வந்துடும், மேபி ஆசீர்வாதத்தை அப்பா வச்சுட்டு போவார், ஆனால் ஒரே நாள் ஆண்டவர் தூக்கி தும்சமாக்கிட்டு போயிடுவார். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நீ தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாதம் உன் தலையில தங்குமாம். நீ எப்படி நடந்துக்கிறியோ அப்படிதான் உன் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் கடந்து செல்லுமாம். அதற்குரிய பாத்திரமாய் நீ மாறவில்லை என்று சொன்னால், என் தகப்பன் ஊழியம் செய்தார், ஓ என் தகப்பன் செய்த ஆசீர்வாதம் எனக்கு வரும் என்று சொன்னால், எஸ் வரும். எப்போ வரும் தெரியுங்களா? நீ அதற்குரிய பாத்திரமாய் மாறும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். நீ அதற்குரிய பாத்திரமாய் இல்லை என்று சொன்னால் அந்த பாத்திரத்தை ஆண்டவர் என்ன செய்வேன் என்று சொன்னால் உடைத்து போடவும் அவரால் முடியும், உருவாக்கவும் முடியும். ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற உங்களை இந்த நாளில் தேவன் சொல்லுகிற 2 காரியம், நான் உன்னை உருவாக்கவும் முடியும், உன்னை உன்னால் உடைத்து போடவும் முடியும். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். சாய்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடந்து அநேகருடைய கண்களில் கண்ணீரை வர வச்சுக்கிட்டு வேதனைப்படுத்தி கொண்டு நான் நியாயமானவன், நீங்கள் எல்லாம் அநீதியானவர்கள் என்று சொல்லி மற்றவர்களை வேதனைப்படுத்தி கொண்டு குறை சொல்லி கொண்டு நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாய் என்று சொன்னால் இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பழைய ஜீவியத்தை நான் என்ன பண்ணக்கூடாது? திரும்பி நான் பார்க்கவே கூடாது. ஆதாம் ஏவாளை ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு படைத்தார் தெரியுங்களா? ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு படைத்தார்? அவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாவற்றையும் செய்தார். அவங்கள இதை ஆண்டு கொள்ளுங்கள், இதை அனுபவிச்சுக்கோங்க, இந்த தோட்டத்தில் இருக்க எல்லா கனிகளும் உங்களுடையது, இதற்கெல்லாம் நீங்கள் பேர் வைங்க, எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்தார். ஃபைனலாக நீங்கள் எதாவது என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். ஆனால் இவர்கள் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கிறார். ஒழுங்கும் கிரகமுத்தையும் ஆண்டவர் கடைபிடிக்கிற தேவனாக இருக்கிறார். இதை நான் நிறைய நேரங்களில் நிறைய விஷயத்தில் என்னுடைய தந்தையும் தாயும் நான் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கேன். அதை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நான் ரொம்ப திட்டவட்டமாக இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது அதில் ஒரு சின்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் போய் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு நல்ல பெரிய ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா கீழே குட்டியாக ஒன்று போட்டிருப்பான். பார்த்துருக்கீங்களா? என்ன போட்டிருப்பான் தெரியுமா? கண்டிஷன்ஸ் அப்ளை. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யாராவது ஒரு பொருள் வாங்குங்க, வாங்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒன்று போட்டிருப்பாங்க, ரொம்ப பெருசாக போட மாட்டான், கண்டிஷன் அப்ளைன்னு போட்டிருப்பாங்க. அது என்னன்னா அந்த கண்டிஷன் அதில் அப்ளை ஆகிருக்கு. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை படைத்து அவர்களை நாட்டுங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் தான் வச்சார். நம்ம ஆளுங்க பெருசாக சொன்னாலாம் என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் சின்னதாக சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் அவனுக்கு கண்ணு போகும். நீ எதை செய்யக்கூடாதோ அதை செய்வாங்க. ஆண்டவர் சொன்னார் எல்லாவற்றையும் அனுபவிங்கன்னு சொல்லிட்டு இந்த பழத்தை மாத்திரம் எங்க அங்கே ஆயிரக்கணக்கான பழங்கள் இருக்குங்க, அவ்வளோ ருசியான பழங்கள் உண்டு. அந்த இருக்கிற எல்லா மிருகங்கள் ஜீவனங்கள் எல்லாமே அவருக்குரியதாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு கண்டிஷன் வச்சார், இந்த பழத்தை மாத்திரம் நீ புசிக்காது இருப்பாயாகன்னு சொன்னார். ஆனால் நம்மால் என்ன பண்ணான் பிசாசு, அங்கே தான் அவங்கள டார்கெட் பண்ணுவான். டே தம்பி, இதில் என்ன இருக்குது தெரியுமா? இதை புசிக்கிற நாளில நீ தேவனை போல் மாறுவாய் என்று சொல்லி உன்னை வஞ்சிக்க கூடியவன் உன் பின்னாடியே வந்துட்டு இருப்பான். நீ ஒன்னுடா ஒரே ஒரு வாட்டி அப்படியே தம்ம லைட்டாக இழுத்து பாரு, அந்த சுகம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சின்ன காரியம்டா, ஒரே பஃப் இழுத்துட்டு போயிடு. நான் வாலிப வயதில் இருக்கும் பொழுது நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். அப்போ என்னுடைய கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னை ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க. என்னடா நீ எல்லாம் சென்னையிலேருந்து வரேன்னு சொல்கிறேன், உனக்கு ஒரு தம்மு கூட அடிக்க தெரியலையான். நான் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு என்னடா என்ன ரொம்ப என்ன சொல்கிற எமோஷ்னலாக டச் பண்ணிட்டாங்க. கையில் வாங்கிட்டேன்,
சரி நான் இன்னைக்கு அடிச்சு தான் பார்ப்போமே என்னதான் இருக்குன்னு அந்த லெவலுக்கு என்னாச்சு, என்ன பயங்கரமாக வேதனைப்படுத்திட்டாங்க. நான் வந்து ஆண்டவரே என்னை காப்பாற்றி முன்னாடி என்ன பண்ணுன்னு தெரியவே இல்லையேன்னு சொல்லி அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது. பார்த்தீங்கன்னா பிசாசு சில நேரங்களில் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஆட்கள், அவங்கள்ட்ட வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் படா அப்படின்னு சொல்லலாம், ஆனால் அவங்களுக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க சொல்லும் போது உங்களை அதை என்ன பண்ண முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. நான் மட்டும் அதை பச்சு பண்ணி நந்துன்னு வச்சுக்கலேன், ஆண்டவர் என்னை டிச் பண்ணி போட்டிருப்பார். ஏன் தெரியுமா, என் வாழ்க்கையில் நான் அநேக முறை என் சாட்சிகளை நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய சேல்ஸ் கரியரை நான் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரே ஒரு ஓட்ட ஷூவோடு நான் இந்த என் வாழ்க்கையை நான் தொடங்கினேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு எல்லா ஆஸ்திகளையும் அந்தஸ்திகளையும் கொடுத்து என்னை ஆசீர்வதித்த தேவனுக்கு நான் ஒரு நாளும் நான் தீமை செய்ய மாட்டேன். நான் ஒரு நாளும் என் தேவனை விட்டு நான் விலகவே மாட்டேன். நான் ஒரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் இழக்க மாட்டேன் என்று சொல்லி திட்டவட்டமாய் இருந்ததுனால இந்த நாளில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறது என்ன தெரியுமா, இவ்வளவு நாளும் ஆசீர்வாதத்தை இழந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா, நீ தேவனோடு கூட இல்லாத ஒரே ஒரு காரணம் மாத்திரம்தான், நீ தேவனை விட்டு வழி விலகி போன ஒரே ஒரு காரணம் மாத்திரம்தான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாததற்கு காரணம். நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய், நீ வேலை செய்து கொண்டிருக்கிறாய், ஆனால் உன் பணம் எந்த ஓட்டப்பட்டில் போன மாதிரி போயிட்டே தான் இருக்கும். நீ இந்த நாளில் கர்த்தருக்காய் உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தனுக்காய் அர்ப்பணிப்பு என்று சொன்னால் என்ன, நான் வந்து 9 மணிக்கு தான் சர்ச்சுக்கு வருவேன், என்னால் 8 மணிக்கெலாம் வர முடியாது, நான் வந்து 9:30 கூட வருவேன், நான் 10 மணிக்கு கூட நீ வருவேன், நீ எத்தனை மணிக்கு வேணா வா. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு இல்லை, நான் இன்னும் ஒரு 10 வருஷங்க அப்புறம் தாத்தாவாகி நான் மெசேஜ் கொடுத்தாலும் நீ அதே ஸ்தானத்தில் அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கணும். அதே பிரச்சனைகளோடு தான் நீ வாழ வேண்டும். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அடைய முடியாது. தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் திட்டவட்டமாய் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா, நீ தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ அடைய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும் பொழுதுதான் இவை எல்லாவற்றையும் ஆண்டவரின் வாழ்க்கையில் கொடுப்பான். முதலாவது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா, கீழ்ப்படிதல். பாஸ்டர் தானே சொல்றாரு, அவருக்கு என்ன வேற வேலை வெட்டியே இல்லை, அவருக்கு 24 மணி நேரம் ஊழியம் தான். அவர் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தாருங்க, அதனால தான் அந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறாரு. வாரம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காரு, அவர் வாரம் வேற வேலையே இல்லைப்பா, எப்போ போனாலும் 8 மணிக்கு வாங்க 8 மணிக்கு வாங்கன்னு. அந்த 8 மணியில் தாங்க ஒரு பெரிய சூட்சமம் இருக்குது, இது யாருக்கும் தெரியல. நான் திரும்பி சொல்லிட்டு இருக்கேன், நானும் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அந்த 8 மணியில தான் உன் வாழ்க்கை மாறுகிறது இருக்கிறது. அந்த 8 மணியில தான் உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. அந்த 8 மணியில தான் உன் ஆசீர்வாதத்தின் துளிர்கள் துளிர்க்க ஆரம்பிக்க போகிறது. நீங்க செஞ்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து, தேவனுடைய ஊழியக்காரர் சொல்றான்றதுக்கெல்லாம் இல்லைங்க, கர்த்தரை நீ மகிமைப்படுத்துகிறவனாய் மாறும் பொழுது, கர்த்தருக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் முழுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ தேவனுடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் என் வாழ்க்கையில் நான் என்னவா மாறுவேன்னு கூட எனக்கு தெரியாது. நான் அப்படியே ஒரு எதிர்பார்ப்புகளோடு கூட இந்த தேனாம்பேட்டை ரோட்டில், டி நகர் ரோட்டில் எத்தனையோ கற்பனைகளோடு ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டு நடந்து போவேன். போய் வாடகைக்கு சைக்கிள் கேட்பேன், எங்க சைக்கிள் கொடுங்க அண்ணாச்சி, எங்கள் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், நடக்க முடியல. போயா, சும்மா யாருன்னே தெரியாது, ஒன்று வந்து சைக்கிள் கேட்குற நீ போ அப்படின்றாங்க. நான் அழுதுகிட்டே போவேன். சாப்பிட என் கையில் பைசா இருக்காது, 4 ரூபாய் 5 ரூபா தான் இருக்கும். ஒரு தக்காளி சாதம் 3 ரூபா, ஒரு வடை வாங்கினா 1 ரூபா 4 ரூபா. அப்படியா என் வாழ்க்கையை நான் தொடங்கினேன். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, தேவன் என்னை உயர்த்துவார், என்னை நிச்சயமாய் உயர்த்துவார். இன்றைக்கி நான் 23 லட்சத்தில் நான் காரை ஓட்ட ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கார் என்று சொன்னால், தேவனுக்கு ஆயிரமான நன்மைகளை நான் சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். என்னை எந்தெந்த ஃப்ளைட்லலாம் போக உதவி செய்தார், பல தேசங்களுக்கு போக என்னை உதவி செய்தார். நான் இங்கே இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போக முடியுமான்னு பார்த்தேன், ஆனால் சைனாவில் போய் என்னை 7 ஸ்டார் ஹோட்டலில் ஆண்டவர் தங்க உதவி செய்தார். ஆனால் ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா, நீ தேவனை மாத்திரம் பிடித்து கொண்டாய் என்று சொன்னால், அந்த கர்த்தர் உன் வாழ்க்கையில் கிரியை செய்வார் என்று சொன்னால், நான் ஏன் 7:30 மணிக்கு ஓடி வரேன் தெரியுமா சர்ச்சுக்கு, என்னை தேவன் தாழ்மையிலிருந்து என்னை தூக்கி ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைத்தார். இங்கே இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீ 8 மணிக்கு தேவனை பயத்தோடு பக்தியோடு நீ ஆராதிக்க வந்து பாரு. உன் வாழ்க்கை மாறலன்னு சொன்னா அந்த தேவன் இல்லைங்க. இந்த தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். நீ கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றப்படும்.
நீ நினையாத இடத்துல ஆண்டவர் உன்னை கொண்டு போய் வைப்பார். நீ சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கிற காரியங்கள் அல்ல, உனக்கு எட்டாத உயரத்தில் ஆண்டவர் உன்னை நிலைநிறுத்த ஆசீர்வதிக்க அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று மாத்திரம்தான், தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை உங்கள் செவிகளில் கேட்பது மாத்திரமல்ல. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என் செவிகளில் வருகிறது, ஆனால் அதை கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கக்கூடாதபடி பிசாசு தன்னுடைய வேலையை செய்கிறான். ஸோ இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவரே நீர் ஒருவர் தான் எனக்கு தஞ்சம், அண்டு நீர் ஒருவர் தான் எனக்கு கோட்டை, நீர் ஒருவர் தான் எனக்கு ராஜா, நீர் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி அவை அனைத்தையும் நான் வெற்றி பெற்று நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவேன் என்று சொல்லி இந்த நாளில் நீங்கள் நினைக்கலாம், நான் சாதாரண ஆள், நான் படிப்பறிவே இல்லை, நான் பேசிக் குவாலிஃபிகேஷன் எங்கள் அப்பா எனக்கு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தாங்க படிக்க வச்சார். அதுக்கப்புறம் நான் படித்ததெல்லாம் MBA வரைக்கும் படித்தது எல்லாமே என் தேவனுடைய கிருபை. நான் சத்தியமாக நினச்சி பார்க்காத காரியத்தெல்லாம் ஆண்டவன் வாழ்க்கையில் செய்தார். யார் யார் மூலியமாய் உதவி செய்தார், எப்படி என் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆச்சுன்னு எனக்கே தெரியாது. அவர் எனக்காய் சரியான பாதைகளை, திட்டங்களை வகுத்த பாதைகளை நான் தடையாய் போனதுனால என் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் என்னை உயர்த்தினார். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு என்று திட்டத்தை வைத்திருக்கிறார், தீர்மானத்தை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை பிடித்து கொள்ளதும் பிடித்து கொள்ளாததும் உங்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது. இந்த நாளில் நான் அநேக அட்வைஸ் உங்களுக்கு வந்துருச்சு, அநேக ஆறுதலும் படித்தாச்சு. கடைசியாய் தேவன் உங்களை எச்சரிக்கிறார். இந்த வார்த்தை உனக்காயிருக்கலாம், எனக்காயிருக்கலாம், இங்கே வந்திருக்கிறவர்கள் இருக்கலாம். இதுதான் கடைசி தருணம். சொல்லி கொண்டிருக்கிற ஆட்கள் ஒருவராய் மரித்து போய்கொண்டே இருக்கிறார்கள். அநேக பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக ஆண்டு காலங்களாய் சொல்லி கொண்டிருந்த என் தகப்பன் இந்த நாளில் இல்லை, ஆசீர்வாதத்தை சொல்ல இல்லை. ஆனால் மீண்டுமாய் ஆண்டவர் 100 மனுஷனை உருவாக்கி இந்த நாளில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இனியும் நான் செவி சாய்க்க மாட்டேன், இனியும் இந்த எச்சரிப்பு சத்தத்துக்கு நான் பயப்பட மாட்டேன், நான் பிசாசின் பிடியில் இருக்கிறேன், நான் அதை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்வாய் என்று சொன்னாள். கர்த்தர் உன் வாழ்க்கை உருவாக்கவும் முடியும், உன் வாழ்க்கையை உடைக்கவும் முடியும். இந்த நாளில் தேவன் உருவாக்குவேன் என்று சொன்ன தேவன் உன்னை உருவாக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளில் நம்ம இருந்த இடத்துல அப்படியே தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே நீங்கள் என்னை உருவாக்குங்க, ஆண்டவரே, ஆண்டவரே நீர் என்னை உருவாக்குங்க, ஆண்டவரே, ஆண்டவரே நீர் என்னை உடைத்து போட்டுறாதீங்க, ஆண்டவரே. இந்த எச்சரிப்பின் சத்தம் என் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் மாறட்டும், ஆண்டவரே. என் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும், ஆண்டவரே, ஆண்டவரே வாழ்க்கையில் பட்ட வேதனைகள் எல்லாம் போதும், ஆண்டவரே. உம்மை விட்டு நான் தூர போன நாட்கள் எல்லாம் போதும், ஆண்டவரே. இந்த நாளில் நான் உம்மை மாத்திரம் நான் நோக்கி பார்க்கிறேன், ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை முழுமையாய் நான் ஒப்புவிக்கிறேன், ஆண்டவரே. ஒன்றும் இல்லாமல் இருந்த என்னை நீர் ஆசீர்வதித்தது உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக, ஆண்டவரே. உம்முடைய ஊழியம் என்று சொல்லும் பொழுது நான் பயந்து பின்னாடி ஓடிட்டே இருக்கிறேன், ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் நான் முன்னாடி நின்ற பிள்ளை, ஆண்டவரே. இன்னைக்கு நான் பின்னாடி உட்கார்ந்திருக்கேன். மகனே, தேவன் உனக்கு கடைசியாய் உன்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இது கடைசியின் எச்சரிப்பாய் உன் வாழ்க்கையிலே மாறலாம். நீ தேவனுக்கு உன்னை அர்ப்பணித்து இந்த நாளிலே, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னிவா என்று சொன்னால் உன் வாழ்க்கை முழுவதும் என் தேவன் மாற்றி உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லோரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதை குறித்து நான் பயப்படவே இல்லை, ஆண்டவரே. நான் என் சித்தத்தின்படி தான் வந்து கொண்டே இருந்தேன், ஆண்டவரே. ஆனால் இந்த நாளிலிருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் 7:30 மணிக்கெல்லாம் ஓடி வந்து தேவனுடைய ஆலயத்தில் காத்திருப்பேன், ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், நீர் என்னை உயர்த்த வேண்டும், ஆண்டவரே என்று சொல்லி உங்களை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் வாழ்முழுவதும், நான் உம்மை தேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே.
மனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே இயேசுவே ராஜா இயேசுவே மீட்பர் இயேசுவே தேவர் இயேசுவே. ஆமாண்டவரே, இந்த காலை வேளையில நீரே எனக்கு தஞ்சமாக இருக்கிறீர் ஆண்டவரே, நீரே எனக்கு கோட்டையாக இருக்கிறீர் ஆண்டவரே, நீரே எனக்கு இரட்சகராக இருக்கிறீர் ஆண்டவரே, நீரே இம்மட்டுமாய் என்னை வழிநடத்தி வந்தவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களை முற்றிலுமாய் இந்த கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு இந்த தேவனுடைய வார்த்தை இடைப்பட்டதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, குயவன் கைகளில் இருக்கிற களிமண்ணை போல இந்த காலவேளையில் எங்களை முழுமையாய் இந்த கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு இஷ்டம் போல நீர் எங்களை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் இஷ்டத்தின்படி அல்ல ஆண்டவரே, என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, என்னுடைய நோக்கத்தின்படி அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய திட்டத்தையும் ஆண்டவரே, அவருடைய எதிர்காலத்தையும் அறிந்த தேவன் அவர்களை கைவிடாமல் நீர் பாதுகாத்து அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் நீர் வைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகரை நீர் ஆசீர்வதிக்க ஆண்டவரே, இந்த 2025 வருஷத்துல நீர் ஆண்டவரே திட்டம் போட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த திட்டங்கள் எல்லாமே உள்ள வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. தேவனை இவர்கள் தேடுகிற பிள்ளைகளாய் மாறட்டும். வருகின்ற வாரத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றம் இந்த சபையில உண்டாகும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் என் தேவன் இந்த நாளில புதுப்பிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இனி இவர்கள் ஆண்டவரே உலகத்துக்குரியவர்கள் அல்ல, தேவனுக்குரிய பிள்ளைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவனாய் மாறட்டும் ஆண்டவரே. வீணான இடங்களுக்கு இந்த கால்கள் செல்ல வேண்டாம் ஆண்டவரே. வீணான காரியத்தை இந்த கால்கள் செய்யக்கூடாது ஆண்டவரே. இவர்கள் தேவனுக்குரியவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று என் தேவன் சித்தமைத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த கரங்களில் இவர்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மீதியா இருக்கிற எல்லா நேரத்திலும் கிருபை சமாதானம் இவர்களோடு இவர் குடும்பத்தோடு கூட தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இவ்வளவு நேரமாய் உங்களோடு மிகவும் தெளிவாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருந்தார். தேவன் உங்களை வணைந்திருக்கிறார். களிமண்ணை எடுத்து ஒரு பாத்திரமாய் உருவாக்குவது போல இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய பாத்திரமாய் வணைந்திருக்கிறார். நீங்க கனமுள்ள பாத்திரங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் கனமுள்ள பாத்திரமாய் வைத்திருக்கிறார். தேவன் உங்களை தெரிந்தெடுத்தது நோக்கம் அதுதான். கனமுள்ள பாத்திரமாய் தேவன் உங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களோட நண்பர்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு, உங்களோட வாழ்க்கையின் காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருக்காதீங்க. கர்த்தருக்கு இந்த நாளில ஒப்பு கொடுங்க. இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கேட்ட நீங்க இடத்துல ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நான் குயவன் கையில இருக்கிற களிமண்ணை போல என்ன இந்த வேளையில உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவனீர் என்னை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. நான் உமக்கான பாத்திரமாய் காணப்படுவதற்கு என் தேவனீர் என்னை வணைந்து கொள்ளுங்கப்பா. என்னை அழிச்சிடாதீங்க என் தேவனே, என்னை அழிச்சிடாதீங்கன்னு சொல்லி நீங்க கத்தடத்துல ஒரு நிமிஷம் ஒரு நொடி நீங்க இந்த வேளையில கேளுங்க. இது கடைசி எச்சரிப்புன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. இது தேவன் உங்களுக்கு தருகிற கடைசி எச்சரிப்பு. இருதயத்துல கையை வைத்து தேவன்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா என்ன மன்னிங்க, ஏசப்பா என்ன மன்னிங்க, என்ன கதறி அழுங்க. தேவனுடைய கடைசி எச்சரிப்பு. என் தேவன் உங்களோடு பேசின வார்த்தை இது கடைசி எச்சரிப்பு. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுவீங்கன்னா என் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். என் தேவன் தாவீதை போல உங்களை ராஜாவாய் மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. இந்த வேளையில உங்களுடைய இருதயத்துல கை வச்சு கொள்ளுங்க. கர்த்தரிடத்துல நீங்க பேசுங்க. ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என்னோட பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மன்னிக்க போகிறாரு. இந்த வேளையில ஒரு பெரிய விடுதலை தேவன் தர போகிறாரு. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஏசப்பா, உடைய பிள்ளைகளை மன்னிங்க ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை மன்னிங்க ஆண்டவரே. இறக்க பாராட்டுங்க. அழிச்சிட வேண்டாம் ஆண்டவரே, விடவில்லை மன்னிங்க ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். என் தேவ பிள்ளைகளை ரட்சிக்க வேணும் ஆண்டவரே, இவ்வளவு உயர்த்த வேணும் ஆண்டவரே. இன்னைக்கு இவர்களை ஒரு கனமான பாத்திரமாய் மாற்றுங்க. இன்னைக்கு இவர்களை கனமான பாத்திரமாய் மாற்றுங்க ஆண்டவரே. இவர்களை உருவாக்கினதற்காய் நன்றி என் தேவன். இவர்களை உம்முடைய சித்தத்தின்படியாய் உருவாக்கினதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என்னும் விதைகளை உடைய இருதயத்தில் இயேசுவின் நாமத்தினால விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதைகள் 60 100 பலன் தரட்டும் ஆண்டவரே. ஒரு நாட்கள் இவர்களே மிகுந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் காண செய்யுங்க, கர்த்தர் காண செய்யுங்க. என் தேவனே, இவ்வளவு நேரமாய் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து இந்த மகனை தேவனினமாய் ஆசீர்வாதமாய் வழி நடத்துங்க. கர்த்தர் அநேருக்கு பயன்பட செய்யுங்க. இவ்வளவு நேரமாய் பேசும் வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாம் துதிகன மகிமையாவுக்கு செலுத்துவோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானம் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியா தேவன் தாமே நம்மளை கனமான பாத்திரமாய் மாற்றி அவருடைய வருகை மட்டும் கர்த்தர் நம்மளை காத்து பரிசுத்த பாதைகளிலும் நீதியின் பாதைகளிலும் கர்த்தர் தாமே நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.